இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல பெரிய குக்கர் தான் வச்சுருக்கேன். எல்லா காயும் போட்டு செய்கிற சாம்பார் பார்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நீங்கள் சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கோங்க. போட்டுருக்கேன் பாருங்கள். கடுகு வெந்தயம், முழு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுதான் நல்ல ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து வத்தல் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்க போகுது. அதுக்கு முன்னே பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சதைச்சும் போடணும், அது உங்கள் விருப்பம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி பருப்பு போடணும். காலையில் தேவை வச்சுருந்தேன் பருப்பு. நல்லா பருப்பு போட்டு தண்ணி விடணும். பருப்பை போட்டுட்டு அதுக்கடுத்து எல்லா காயும் போட்டிருக்கேன். எல்லா காயும் சேர்த்து வச்ச சாம்பார் வச்சுட்டு மூடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காயம் இன்றைக்கி என்னட்ட பொடி இல்லை, நான் முழுசு போடுறேன். பெருங்காயம், அடுத்து உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 2 வந்தாலே வேகும், பட் நான் 3 தான் வைப்பேன். நல்லா வெந்து கிடைக்கும். முருங்கைக்காயை பாருங்கள். முருங்கைக்காயை நான் அதோட சேர்க்கலை. முருங்கைக்காயை தனியாக வேக வச்சு அது விசில் இறங்கினப்போ அது கூட சேர்ப்பேன். பாருங்கள், கொதிச்சு வருது. என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா மிளகாய் பொடி போட்டிருக்கேன், மல்லிப்பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடிக்கு பதிலாக சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நல்ல வெந்தயத்தை நல்லா வறுத்து இடித்து பொடியாக்கி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டேன். வேறு புளி தண்ணி விட்டேன். வேக வச்ச முருங்கைக்காய், இங்கே பாருங்கள் முழுசாகவே இருக்குது முருங்கைக்காய். வேக வச்ச முருங்கைக்காயை போட்டிருக்கேன். அவ்வளோதான். போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அதில் இந்த கருவேப்பிலை நல்ல இதான பிறகு அங்கே பாருங்க கருவேப்பிலை, அதில் மிளகாய் பொடி போட்டு எடுத்து வச்சுருந்தது அப்படியே போட்டு விட்டுக்கணும். அவ்வளோ ரெடி ஆகிட்டு இனி அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாம்பார் முடிஞ்சிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட பிள்ளை எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவா. வாங்க பார்க்கலாம். சாப்பாடு போட்டாச்சு. இனி சாம்பார் ஊற்றுவோம். இனி இன்னைக்கு பயறு பொரியல், காராமணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவா. நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சாம்பாரை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.